ஹல்லேலூயா. இனி எப்போ கேட்கும்? மரணமும் சந்தோஷம் தான் அடிக்கடி கேட்கும். ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலண்டி ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவனுடைய சப்தம் இது. நீ கேட்டு நடந்தால், கீழ்ப்படிந்து நடந்தால், சுத்திகரித்து நடந்தால், பாவங்களை விட்டுவிட்டு நடந்தால், சாபத்தை விட்டுவிட்டு விலகி நடந்தால், தீட்டானதை அப்புறப்படுத்தி நீ பரிசுத்தம் அடைந்து நடந்தால் உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும். இல்லை என்றால் உன் வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் பிடுங்கி எறிந்து அழித்து விடுவார். உற்சவமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் என்னுடைய சகோதரனை குறித்து தான் நான் சாட்சி சொன்னேன். ஒரு சுருப கோயிலில் போய் அதே சகோதரன் தான். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்ம தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்கிற நாக்குனால ஆராதிக்கிறோம். உடன்படிக்கையினால் வாழுகிறோமா, அப்படியே கட்டளையின்படி வாழுகிறோமா என்று பார்த்தால் அநேகர் இல்லை. எத்தனை முறை சாபத்தை குறித்து பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சாபம் இருக்கிறதுல சாவு வரும். சாபம் இருக்கிறதுல என்ன வரும்? சாவு வரும். இப்போ சபைகளில் பரிசுத்தம் ஆகிறதுக்கு ஒன்றும் அதிகமாக உபவாச கூட்டங்கள் நடத்துவதில்லை. உண்டா? அதிகமாக இல்லை என்று சொல்ல உங்களை நான் பரிசுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லி யாராவது உபவாச கூட்டம் நடத்துகிறாங்களா? அற்புத விடுதலை உபவாச கூட்டம், அப்படி தானே? அதிசயமான விடுதலை உபவாச கூட்டம். மனந்திருந்தலுக்குன்னு எங்கேயாவது உபவாச கூட்டம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது, எங்கேயுமே கிடையாது. சரி, இதை விட்டுருவோம். எல்லாத்துக்கும் மேலாக ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சாபம் தான் மிகப்பெரிய ஆபத்து, இல்லையா? அந்த சாபத்தை மாற்றுவதற்கு எங்கேயாவது உபவாச கூட்டம் உண்டா? கிடையாது. எங்கே நற்செய்தி கூட்டம் உண்டா? கிடையாது. சாபத்தை குறித்து எல்லாம் யாரும் எதுவும் பேசுறதில்ல. ஆனால் சாபம் இருக்க இடத்துல என்ன உண்டு? அழிவு உண்டு, மேன்மை கிடையாது, உயர்வு கிடையாது. ஹல்லேலூயா. அழிவை தவிர வேற ஒன்றையும் பார்க்க முடியாது. ஆகவே செகண்ட் பாத்ரூம் தான் இந்த சாபம். ஹல்லேலூயா. செகண்ட் பாத்ரூமை எப்படி கழுவி அப்புறப்படுத்துகிறோமோ அதுபோல் சாபத்தை கழுவி அப்புறப்படுத்தாவிடில் யாருக்கு என்ன வேணும்னு நடக்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே இது இயேசு கிறிஸ்து வருகையினுடைய நேரம், காலம் அல்ல. வருகையினுடைய வேலை. காலம் கூட முடிந்து விட்டுன்னு சொல்லலாம். வேலை நேரம்தான் உண்டு, கொஞ்சம் நேரம்தான் உண்டு. இந்த கொஞ்சம் நேரத்திற்குள்ளே எத்தனை பேர் சாபத்தை கழுவினீர்கள்? யாராவது சாபத்தை கழுவி இருந்தால் கையை தூக்கி பாருங்கள். பாவத்தை கழுவி இருந்தால் கையை தூக்கிடுங்க. ரெண்டுமே இல்லை. அப்போ சாவுக்கு தான் ரெடியா? செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஹல்லேலூயா. இப்போ சாபத்தையும் பாவத்தையும் வேரோட பிடுங்கி எறியாவிட்டால் அவர் உங்களோட இரேன்னுட்டு தானே சொல்கிறார். இருக்க மாட்டேன். இப்போ ஆபிரகாம் கீழ்ப்படியாமல் போனான். எதில் ஆபிரகாம் கீழ்ப்படியாமல் போனான் சொல்ல பார்ப்போம். ஆபிரகாம் எதிலே கீழ்ப்படியாமல் போனான்? என்ன பிரதர்? எதிர்த்து நின்னான், இல்லையா? கரெக்டான ஆன்சர். 75 வயதில் வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? இந்த 75 வயசில் எனக்கு பிள்ளை கிடைக்குமா? சந்தேகத்தினுடைய ஆவி அங்கே உருவாகியது. அதாவது அந்தி கிறிஸ்து அங்கே பேச ஆரம்பித்து விட்டான். அனைவருடைய வாழ்க்கையில் அந்தி கிறிஸ்து தான் பெரிய ப்ராப்ளம். ஹல்லேலூயா. அவன் அந்தி கிறிஸ்து, அவன் தேவனை முகமுகமாய் பார்க்கிறவன் ஆபிரகாம், இல்லையா? தேவன் சத்தத்தை அடிக்கடி அவன் கேட்கிறவன். இப்போ அவன் பின்னிட்டு போகக்கூடாது. நம்ம கூட பின்னிட்டு போனால் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். அவன் அப்படி அல்ல. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? 75 வயதில் எனக்கு பிள்ளை கிடைக்குமோ ஒரு கேள்வி ஆண்டவருடைய கேட்குறான். அதான் அந்தி கிறிஸ்து. நிறைய கேட்பாங்க, என்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே, ஆண்டவருக்கு தெரியாதா? அடுத்த கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி அந்தி கிறிஸ்துனுடைய செயல் தான் இந்த எதிர்த்து நிற்கிற ஒரு சுபாவம். ஆகவே ஆபிரகாம் தன்னுடைய 75வது வயதில் உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் சொல்லும்போது அவன் ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இல்லை. மறுதளிக்கிறான், எதிர்த்து நிற்கிறான். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நம்முடைய அந்த மூப்பர், அந்த ஆபிரகாம் தான் முதலிலே அறிந்திருக்க வேண்டும், முதல்ல விசுவசித்திருக்க வேண்டும். அவன் மறுதளித்தபடியினால் 25 வருஷம் ஆபிரகாமோடு தேவன் இல்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. 25 years தேவன் காணாம போயிட்டார்.
இப்போ நமக்கு என்ன சொன்னார், நீ சாபத்தை மாட்டாவிட்டால் நான் அவங்கள்ட்ட இருக்க மாட்டேன்னு. இப்போ ஆபிரகாம் இடத்துலேருந்து அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த 25 வருடத்தில் என்ன நடந்திருக்கிறது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது நீங்கள் தான் சொல்லுங்கள் பிரதர். இல்லை 75 ஆண்டவர் காண போனார், 100 வந்தார். நடுவில் என்ன நடந்துன்னு கேட்குறேன். என்ன சோதனை நடந்தது? சோதனையில் ஒன்றை சொல்லுங்கள். ஆகாருக்கு பிள்ளை கொடுத்தது தான். ஆகாருக்கு பிள்ளை கொடுத்தது. இப்போது சாராளும் சொல்லுகிறாள், இந்த வயதான கிழவிக்கு பிள்ளை கிடைக்குமோன்னு. எனக்கு உலக நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது, எனக்கு அப்படி பிள்ளை கிடைக்கும். குடிசையில் இருந்து அவள் கேட்டு சிரிக்கிறாள். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சாராளை ஏன் நகைத்தா என்று. நான் நகைக்கல இன்னும் பொய் சொன்னான். சாராளை பொய் சொன்னான், மறுதளித்தாள். கேட்கிறது யார், விசாரிக்கிறது யார், ஆண்டவர். ஏன்னால் ஆபிரகாமிடத்தில் பேசி கொண்டிருப்பதை குடிசையில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். அப்போ தேவன் அன்றைக்கு முகமுகமாய் சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் விலகினதுமே அவன் உலகத்தின்படியாக ஆபிரகாம் மாறினான், உலகத்தின்படி மாறினான். அவன் என்ன ஒரு வேலையாளை கூட்டிகிட்டு வந்தான். அவள் பேர் என்ன, ஆகாரை கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்தவன் குடும்ப நடத்துவதற்கு சாராள்கிட்ட போகிறான். அப்போ சாரா திடீர்னு சொல்லி, அடே நான் கிளவி ஆனேன் அவள்கிட்ட போகணும். அவன் தான் ரூட்டை மாற்றி விட்டான். அப்போ வாலிப பிள்ளை இடத்துல அவன் போய் சயனித்தான். அது நிமித்தம் உண்டானது ஒரு துஷ்ட மனிதன் பிறந்தான். அல்லேலூயா. துக்க செய்தி அங்கே ஸ்டார்ட் ஆகிறது. அல்லேலூயா. இஸ்மவேல் பிறந்தான். அவள் கர்ப்பவதி ஆன பிறகு சாராளுக்கு சகிக்க முடியலை. நான் கர்ப்பம் ஆகவில்லை, ஆனால் வேலைக்காரி கர்ப்பம் ஆயிட்டா. அதுக்கு காரணமே அவதான் என்பதனை அவள் மறந்து விட்டாள். என்றால் உலகத்தாளை போல் ஆகிவிட்டாள். ஒரு ஆத்திரத்தில் சொன்னாவா, உடனே இவன் என்ன செய்யலாம், அவள் வச்சுக்கலாமா? இவனா திருந்தண்டாமா? ஆண்டவருக்கு வார்த்தை எப்படி நடக்கலாம் இல்லை? சாராளுக்கும் உனக்கு தான் பிள்ளை பிறக்கும்னு சொன்னாரே தவிர வேலைக்காரிக்கு கிடைக்கும்னு சொல்லலையே. அவள் இவனாகவே ஒரு வழியை தெரிந்து கொண்டு இவன் தேவனுடைய வார்த்தைகளை மறந்து ஆகாரிடத்தில் போனபடியினால் அவள் கர்ப்பவதியானாள். ஆகவே 2 பேரும் குற்றவாளிகள், 2 பேரும் உலகப்பிரகாரமாக குற்றவாளிகள். ஆகவே கர்ப்பம் தரித்ததுமே அந்த சாராள் இந்த மகளை, அதாவது ஆகாரை எங்கே துரத்தினாள்? பாலைவனத்துக்கே துரத்தினாள். பாலைவனத்தில் அழுது புலம்பிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் அங்கே தரிசனமானார். ஒரு சம கையை தட்டுங்க பாருங்க. தேவன் தரிசனமாகிறதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்றில் ஆகாருக்கு இழைத்த கொடுமை இல்லையா, அது ஆகாருக்கு இழைத்த ஒரு கொடுமை, ஒரு அநீதி. கர்ப்பம் ஆன பிறகு கைவிட்ட ஒரு நிலைமை. ஆக நியாயம் விசாரிப்பதற்கென்றே பாலைவனத்தில் ஆண்டவர் அங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று ஒரு ரீசன், இன்னொரு ரகசிய ரீசன் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், வேறு என்ன ரீசனாக இருக்கலாம்? இல்லை, உனக்கும் சாராளுக்கு தானே பிறக்கும்னு சொன்னார். அப்படின்னா அது முதல் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அவன் உலகப்பிரகாரம் முதல் பிள்ளை தான். இல்லை, அதை யோசிக்கணும். அதை 2வது ஆசீர்வதிக்க சொன்னார் 100 பிறகு. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால ஒரு தீங்கை உருவாக்க வேண்டும். அந்த தீங்கை அழியக்கூடாது, தீங்கு அழியக்கூடாது. கர்ப்பம் தரித்தாச்சு, பாலைவனத்தில் போன என்ன ஆகும்? அவளும் சாவா, அந்த குழந்தையும் சாவும். அதனால தான் ஆண்டவர் அங்கே வந்தார். வந்து என்ன சொன்னார்? நீ உன் நாச்சியார் இடத்துல போ, உன் சக்களத்து இடத்துல போ, உன் கர்ப்பத்தில் ஒரு ஆம்பளை இருக்கிறான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக, அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான். இப்படி சொல்லித்தான் அனுப்பினார். இது ஒரு ஆசீர்வாதமாக கிடையாது, சபிச்சு அனுப்பினார். பெற்றது ஆபிரகாமுக்கா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் சாபம் இல்லையா? அப்போ சாபத்தீடானதை ஆபிரகாம் எடுத்துக்கொண்டான், கர்ப்பம் தரித்து கொண்டான். ஆண்டவர் சபிச்சு அனுப்பினார். ஆகார் என்ன குற்றவாளியா? குற்றவாளி இல்லை. ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை சாகக்கூடாது. தேவன் அங்கே இன்னொரு திட்டத்தை வைத்தார். உதாரணமாக என்ன சொல்லணும், அந்தி கிறிஸ்துன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அந்தி கிறிஸ்து. அதாவது தேவன் எனப்படுவது எதுவோ அதுக்கு விரோதமாய் பேசக்கூடிய சுபாவமுடைய ஒரு மனுஷன்.
வேதத்தை பார்க்கும்போது இஸ்மவேல் வளர்ந்து பெரியவனாகி பற்பல பெண்களை கல்யாணம் பண்ணான். ஒரு இடத்துல உறவு முறை தகாத முறையிலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஏண்டாலும் துஷ்ட மனிதன், துஷ்டன் எப்படி செலக்ட் பண்ணுவான்? அப்போ ஆண்டவர் ஏன் துஷ்ட மனிதனை அனுமதித்தார்? அனுமதிப்பதற்கு காரணம், மெயின் குற்றவாளி யார்? ஆபிரகாம் கீழ்ப்படியாமல் போனதினால் அவனுக்கு ஒரு துஷ்ட மனிதன் பிறந்தான். ஹல்லேலூயா! துஷ்ட மனிதன் பிறந்தான். ஆகவே சாபத்தினுடைய மனிதன் பிறந்தான். இன்றைக்கு ஒரு இனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அப்படி தான் தோன்றும் இல்லையா? எதற்கும் பயப்படாத ஒரு இனம் இருக்கிறது. இப்போ துஷ்டன் எதற்கும் கலங்க மாட்டான், பயப்பட மாட்டான். ஆகவே துஷ்ட மனிதன் கருவறையில் அழிஞ்சு போகக்கூடாது என்பதற்காகத்தான் பாலைவனத்தில் வந்தார், ஆசீர்வதிப்பதற்கல்ல. நன்மை தீமை அறியணும் இல்லையா? இப்போ சாராள் தவறு செய்தால் அவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். ஏவாள் தவறு செய்தால் அவளை நீ கஷ்டப்பட்டு பிரசவிப்பாயின்னு சொல்லி சபிச்சார். பெண்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டா? ஆண்களுடைய வாழ்க்கையில் சமாதானமாக இருந்தாலும் பெண்களுடைய வாழ்க்கையில் சமாதானமே கிடையாது. நீ 10 மாதம் என்னது கர்ப்பம் தரித்து கர்ப்பத்திலே கசங்கி கசங்கி சாகணும் இல்லையா? கசங்கி கசங்கி சாகணும். அது ஒரு பெரிய வலியை கொடுத்தார். 10 மாதம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் 10 மாதம் பிரசவித்து வெளியே உயிரோடு வர்றது சாதாரண காரியம் இல்லை, கூடாத காரியம், கூடாத காரியம். அப்போ எந்த அளவுக்கு அவர் கோபம் கொண்டு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கார். நீ சுகமாக பிரசவிக்க கூடாது, நீ கஷ்டப்பட்டு தான் பிரசவிக்கணும். தண்டனை கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் ஏவாளுக்கே அப்படி கொடுத்தாரு. அடுத்து அந்த ஆதாமுக்கும் அப்படி தான் கொடுத்தாரு. நீ அவ பேச்சை கேட்டு நீ என் பேச்சை நீ கேட்கல, அதனால் நீ என்ன பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிடுவேன், அவ்வளோதான். சாப்பிட மட்டும்தான் உத்தரவு போட்டிருக்கிறாரு. சம்பாதிக்கிறது எங்கேயாவது சொல்கிறாரா? நீ கீழ்ப்படைந்தால் வர்த்திக்க பண்ணுவேன், இதுதான் வார்த்தை. நீ தேவனுடைய கற்பனைகளை எல்லாவற்றையும் கை கொண்டால் ஒன்றை நான் வர்த்திக்க பண்ணுவேன், ஒன்றை விட்டாலும் உனக்கு கிடைக்காது, இதுதான் விஷயம். ஆகவே அவன் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், மியூசிக் போடுவாங்க, கஷ்டப்பட்டு சாப்பாடு தான் கிடைக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது. என்ன பிரதர், நீங்கள் டெய்லி ப்ரோக்ராம் இருக்கும், ஆனால் ஒன்றும் தங்காது. என்ன ஒரு பழம் வாங்கி சாப்பிடலாம், ஹோட்டலில் போய் சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிக்க வேண்டியது வரும். அப்படி தானே பிரதர்? எந்த தொழில் நீங்கள் இந்த உலகத்தில் செய்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தை வராவிட்டால், இந்த சாபம் என்ற சப்ஜெக்ட் மாறாவிட்டால் எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எந்த ஆசீர்வாதம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும்? எந்த தொழில் செய்தாலும் சரி, கர்த்தருக்கு பாடலை பாடினாலும் சரி, வர்த்திக்க பண்ண விட மாட்டார். அல்லேலூயா! வரட்டி வரட்டி எடுத்துருவார். ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றும். நான் ஒரு முறை இவரை திட்டினேன், அவரை உங்களை தான் திட்டினேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சம்பளம் கேட்டு நின்னார். பேராது முடியட்டும் இன்னும் சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுன்னு சொன்னேன். கொஞ்சம் ஆத்திரத்தில் தான் என் ஒய்ஃபை சொல்லி அனுப்புகிறேன். போய் நிற்க சொல்லுங்க, வெயிட் பண்ண சொல்லு. கர்த்தர் சொன்னார், அவர்களுக்கு 1000 தேவை உண்டு, 1000 தேவைகள் உண்டு. நீ அதை அறிந்து உணர்ந்து நீ செயல்பட வேண்டும். எனக்கு ஆலோசனை சொல்கிறார். நான் இங்கே திட்டலான்னா அவங்க பக்கம் ஆண்டவர் மாறிட்டார். ஹல்லேலூயா! ஏனென்று சொன்னால் அவரவருடைய தேவைகளுக்காக போராடுகிற ஒரு காலம். வாழ்வதற்கே போராட்டம், சம்பாதிப்பதற்கே போராட்டம். எங்கேயா சேர்த்து வைக்க முடியுதா? மாடி வீடை கட்டுவாய், நீ கடனாளியத்தான் இருக்க முடியும். 4 ஏக்கர் நிலத்தை வாங்குவாய், நீ வட்டிக்கு வாங்கி தான் வாங்க வேண்டியிருக்கவன். யார் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கியிருக்கிறான்? வாங்க கஷ்டம். ஏன்னா சாபம் அது அகற்றப்படவில்லை. சாபம் நீங்கினா சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதம் வீட்டில் தங்கும். அல்லேலூயா! இல்லைன்னா கஷ்டம். ஏன் நான் கேட்குறேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடாக, ஒரு தலைமுறைக்கு ஒரு வீடாக கட்ட முடியும். பிரதர் உங்களை சொல்கிறேன், ஒரு தலைமுறைக்கு ஒரு வீடாக கட்ட முடியும். நீங்கள் எத்தனை வீடு கட்டியிருக்கீங்க? கஷ்டப்பட்டு ஒரு வீடு. என்ன பிரதர் எல்லா நாளும் வேலை செய்யலை? சரி, வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எத்தனை 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷம் சம்பாத்தியம் நமக்கு ஏதாவது தொழில் விட்டுருக்கா? கிடையாது. 10 வருஷம் முன்னாடி வீடை கட்டிட்டோம், அதுக்கப்புறம் ஏதாவது வீடு கட்ட ஒரு கூடாது கட்ட முடியலையே இல்லையா? அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் வேலைக்கு போனியா? அதுக்கு முன்னே எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க?
ஒரு 15 வருஷம் வேலை செய்து ஒரு வீடை கட்டினார். அப்போ இப்போ நம்ம முடியலையே, இப்போ ஆண்டவரை தெரியும் முடியலை. ஏன்னா சறுக்கிடுவான், எங்கே மேலே போனால் சறுக்கி ஜொயின்னு கீழே வந்துடுவான். இந்த சறுக்கு வண்டியில் போன மாதிரி தான் வரும். எந்த கிறிஸ்தவனுக்கும் இது பொதுவானது, ஊழியக்காரர்களுக்கும் பொதுவான காரியம். என்ற யாருமே சாபத்தை மாற்றுவதில்லை, மாற்ற முயற்சிப்பதில்லை, அதுக்கு ரிஸ்க் எடுப்பதில்லை. கேட்டால் சாபத்துக்கு வேண்டி அவர் தொங்கிட்டாருன்னு. நீ பசிச்சா உனக்கு தான் நீ சாப்பிட்டா உன் பசி தான் ஆறும், உன் மகனுடைய பசி ஆறாது இல்லையா? கேட்டால் சொல்லுவான், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சிலுவையில் சாபத்தை மாற்றினார். சாபத்தை மாற்றினா நீங்கள்லாம் இப்படியா இருக்க முடியும்? இப்படியா இருக்க முடியும்? நான் கேட்குறேன், சாபம் மாறினாலும் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கணும்? நான் எப்படி மாறுறேன்? 15 வருஷத்தில் 15 ஒரு 17 வருஷம் தான் ஊழியம் தீவிரம். ஊழியம் ஆரம்பம் 2001, 2 2017 வரைக்கும் 4 பேர் 5 பேர். அதில் இருந்து 3 வருஷம் 2 ஃப்ளோர் ஃபுல்லு. அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் யாரையும் இங்கே வர வைக்காதேன்னு சொல்லிட்டாரு. ரிஸ்க் எடுக்க வேண்டாம், வர்றவங்களுக்கு ஊழியம். அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், 2017க்கு பிறகு 2019 முதலாக ஒரு 10 சென்ட் நிலம் வாங்குகிறேன். 10 சென்ட் நிலம், அதான் வர்த்திக்க பண்ணுதல். 10 சென்ட் நிலம் வாங்குக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்து நல்ல செய்தியை என் மனைவிட சொன்னால் போச்சு, இருந்ததும் போச்சு. ஏன்னா ஒரு செயினை வச்சு தான் அதை அட்வான்ஸ் கொடுத்தது, போச்சு. சரி, நீ ஒரு லோன் எடுத்து தருவியா? நான் வச்சிருக்கேன். நான் இப்படி கையடிச்சு ஒரு டீச்சர் எப்படி சொன்னால் இதான் வச்சிருக்கு. அது லோனுனா உடனே கிடைக்குமா? கிடைக்காது. அதை அந்த கிறிஸ்து இந்த ஆபிரகாம் எப்படி ஏற்றுனானோ அதே மாதிரி ஒரு எங்கே ஏன் சொல்கிறார், எதற்கு சொல்கிறார் என்று அந்த ஆராய்ந்து பார்க்குற மனசு வரல. இந்த